இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பஸ் எடுத்தாங்க. ஒரு இப்போ நாங்கள் ஹெட்லியிலேருந்து ஒரு நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் இறங்கி அங்கே நாங்கள் ஒரு 8 மினிட் ஒர்க் பண்ணணும். 8 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுவோம். யூகே பொறுத்தளவில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டாக வந்தாலோ ஒர்க் விசாவில் வந்தாலோ நீங்கள் வந்து நடக்க பழகிக்கொள்ளுங்கள். ஸோ இங்கே வந்து முக்கியமாக நீங்கள் வந்து இங்கே வந்தால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் நடக்க பழகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ளே எல்லாத்துக்குமே பைக் இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது எங்களோட கையில். குயிக்காக வந்து நாங்கள் போய்க்கொள்ளலாம். பட் இங்கே ட்ரான்ஸ்போர்ட் அப்படி இல்லை. இங்கே வந்து மோஸ்ட்லி பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் கூடுதலாக நடக்கப்படணும். ஸோ நடக்கிறதுன்ற ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான். ஸோ யூகேயில் நீங்கள் வந்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நடக்கிறது எப்படின்னு முதலாவது கற்றுக்கொள்ளலாம். ஸோ அது உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும், உங்களோட உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸ்ரீலங்காலையும் வந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு காசை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். எஸ், ட்ரான்ஸ்போர்ட்டில் சேவிங் பண்ணலாம். நீங்கள் நடக்க இதிலேருந்து நாங்கள் இப்போ ஊரில் இருக்கக்குள்ளே வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் சின்ன இடத்துக்கு போகிறனாலும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போவோம், 3 வீலர் பிடிச்சி போவோம். ஒரு 200 300 கொடுத்தா 3 வீலர் பிடிச்சி போவோம். இங்கே அப்படி இல்லை. பஸ் இல்லாத இடங்களில், பஸ் போகிற இடங்களுக்கு நீங்கள் வாக் பண்ணி தான் போக வேணும். ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் போகக்குள்ள ஏதாவது அந்த இடத்துக்கு ரூட் பஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாக் பண்ணி போக வேண்டியதான் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே அடுத்த விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் போகிற உங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் ஒர்க் நீங்கள் செய்திருப்பீங்க. உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் வந்து ஒரு டீச்சர், ஸோ இங்கிலீஷ் டீச்சர். ஸோ அவள் வந்து அங்கே ஒரு டீச்சராக இருந்தவள், நான் வந்து ஒரு மேனேஜராக இருந்தேனா. பட் இங்கே வந்தால் நாங்கள் இப்போ ஒரு ஷாப்பில் ஒரு கேஷியராகவோ இல்லாட்டி ஒரு ஸ்டோர் கீப்பராகவோ எந்த வேலையோ வாட்டெவர் எந்த வேலையாவது எங்களுக்கு கிடைச்சாலும் அது பெரிய ஒரு விஷயமா இருக்கும் யூகே பொறுத்தளவில். என்னோட ஜாப்பை பொறுத்தளவில் எங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற இது வந்து நாங்கள் பார்ட் டைம் தேர்ட் இயலாது. ஸோ கிடைக்கிற வேலையை செய்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் பார்க்கலாம். அந்த வகையில் வந்து அதுவும் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். என்னடா அங்கே நான் இப்படி படிச்சுட்டு வந்தோடனே இப்போ இங்கே வந்தோடனே இப்படி ஒரு வேலை செய்ய வேண்டி வந்துட்டு அப்படி ஒரு இது வரலாம். பட் இங்கே வந்து எல்லாமே சமனாக தான் பார்ப்பாங்க. எல்லாருமே சமம். எஸ், என்ன சொல்கிறது, இங்கே வந்து இப்போ நீங்கள் டாய்லெட் வாஷ்ரூம் கழுவுற ஒரு ஆளாக இருந்தாலும், கிளீனராக இருந்தாலும், இல்லாட்டி ரோட் கிளீனராக இருந்தாலும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் இங்கே வந்து எல்லாமே சமன் தான். எல்லா ஒர்க்குமே இங்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நீ குறைவு நான் மேலே அப்படி அந்த ஒர்க் வைட்டத்தாழ்வு இங்கே இல்லை. ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல நாடு அப்படி சொல்லலாம். எங்களோட ஊர்லெல்லாம் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த ரேசிசம்ன்ற இதுக்குள்ளே நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஜொப்பை பொறுத்தளவில் அந்த ஜொப்பில் ரேசிசம் இல்லை. எல்லாருமே சமனாக ட்ரீட் பண்ணுற ஒரு இதுதான் இருக்குது. சுபாவம் எங்களுக்கு ஜாப் ஓகேன்னு சொன்னால் அடுத்தது நாங்கள் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணி என்ன மாதிரி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இதில் வளர்த்துக்கொள்ளணும். இப்போ கிடைக்கிற எங்களோட ஜாப்பில் வளர்த்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் போயிட்டு பஸ்ஸில் இறங்கிட்டு எப்படி வேலைன்னு பார்க்கலாம்.